ஒரு 32க்கும் மேற்பட்ட நாகரீகங்கள் தோன்றியதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. எகிப்தில் ஒரு பெரிய நாகரிகம் இருந்தது, ரோமாபுரியில் ஒரு பெரிய நாகரிகம் இருந்தது, பாபிலோனிய நாகரிகம் இருந்தது, சுமேரிய நாகரிகம் இருந்தது, இந்திய நாகரிகம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல வகைப்பட்ட நாகரிகங்கள், பல நாகரிகங்கள் அழிந்து விட்டது, பல நாடுகள் அழிந்து விட்டது. நமக்கெல்லாம் நல்லா தெரியும், ஜாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் ஹமாரா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை எழுதின கவிஞன் ஒரு முஸ்லீம், முகமது இக்பால் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞர் தான் அந்த பாட்டை எழுதினவர். ஜாரே ஜஹாசே அச்சா. அதனுடைய பொருள் நமக்கு முழுவதுமாக தெரியாது. நமக்கு நல்ல விஷயங்களை பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரது இல்லை. நல்ல விஷயம் எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் தான், பாடத்திட்டத்துக்கு வெளியில இருந்து தான் கற்றுக்கொள்ளணும். அதுல முகமது இக்பால் என்ன சொல்றான், உலகத்தின் பல நாகரிகங்கள் எல்லாம் அழிந்து விட்டன, ஆனாலும் கூட அப்படி அழியாத இந்த இந்திய நாகரிகத்தின் சிறப்பை பற்றி பாராட்டுகிற பாடல் தான் ஜாரே ஜஹார்சே அச்சா என்பது. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஏன் அப்படி பல நாகரிகங்கள் அழிந்து விட்டன? இந்திய நாகரிகம் ஏன் இத்தனை ஆண்டுகளாக 5000 வருஷமா 10,000 வருஷமா ஒரு தொட்டு தொடரும் பட்டு போகாத ஒரு பாரம்பரியமாக ஏன் இருக்கு, வரலாற்றில் இருக்கு? இதை பற்றி நிறைய ஆய்வு செய்திருக்கிறார்கள் வரலாற்று அறிஞர்கள். அதுல முக்கியமான ஒரு ஆய்வு, ரோமாபுரி நாகரிகம் எப்படி அழிந்தது என்பதை பற்றி ஒருவர் எழுதியிருக்கிறார். தி ரோம் சிவிலைசேஷன். ரோமாபுரி எப்போதுமே கொண்டாட்டம் குதூகலமாகவே இருக்குமா, எப்பயும் ஆடல் பாடல் கேளிக்கை குதூகலம் கொண்டாட்டம் உணவு மதுபான வகைகள் இப்படி இருக்கும். அங்க இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டி இருப்பாங்களாம். எல்லாரும் வந்து கொண்டாட்டமா இருப்பாங்க, குதூகலமா இருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாம் விதவிதமான உணவு பண்டங்கள் பதார்த்தங்கள் வரிசையா இருக்கும், அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு மருத்துவர் இருப்பார், அந்த காலத்து டாக்டர். ஒரு உணவு சாப்பிட்டுருவான். இப்போ உதாரணத்தை வச்சுங்க, வடை சாப்பிட்டான்னு வச்சுங்க, நல்ல மூக்கு முட்டை வடை சாப்பிட்டுருவான், அவ்வளவு நல்லா இருக்கும். அடுத்த 15 நிமிஷத்துல பஜ்ஜி வரும், இல்ல போண்டா வரும்னு வச்சுங்க. அவன் நாட்டு உணவு, நான் நமக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். இப்ப பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா ஏற்கனவே சாப்பிட்ட வடை தொண்டை வரைக்கும் இருக்கு. அப்போ ஒரு டாக்டர் வருவார், கவலை, அதை வாயில போடுவான். அடுத்த 2 நிமிஷத்துல ஏற்கனவே சாப்பிட்டதெல்லாம் வாந்தி ஆயிடும், வயிறு எம்டி. பஜ்ஜி சாப்பிடுவான், மாத்திரை போடுவான், வாந்தி பண்ணுவான். அடுத்து ஒரு ஐட்டம் சாப்பிடுவான், மாத்திரை போடுவான், வாந்தி பண்ணுவான். இது நான் சொல்லல, வரலாற்றில் எழுதப்பட்ட பதிவுகளை சொல்றேன். சொல்லிவிட்டு அந்த ஆசிரியர் சொல்றார், அங்கே ஆடல் பாடல்களுக்கென்று